ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உதவி செய்கிற குணம் எல்லாத்துக்குமே வராது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் உதவி செய்கிற குணம் இருக்குங்க. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், அவங்கள அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்குவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. எப்படியோ இருந்துட்டு போட்டு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களே, அவங்க உதவி செய்கிறதுல தப்பே இல்லைங்க. ஆனால் உதவி செஞ்சால் அது பிரயோஜனமாக இருக்கணும். அது என்னென்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செய்கிற உதவி பலனாக இருக்கணும். சரிங்களா? ஒரு ஒரு சிலர் நம்ம உதவியவே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நம்மளோட பலவீனமாக எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட எப்படி பேசினா அந்த உதவிகள் கிடைக்கும், அவங்களோட தேவைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மக்கிட்ட உதவி கேட்குற மாதிரி நம்மக்கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்குவாங்க, வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்டவங்க ஒரு 7 பேரை நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேங்க. 7 பேர்கிட்ட நம்ம உதவி செய்யாமல் இருக்கிறது நல்லது. அவங்க இந்த 7 பேருக்கும் மற்ற எல்லாருக்குமே உதவி பண்ணுறது தப்பே இல்லை. ஆனால் ஒரு 7 பேர் மட்டும் அவங்களுக்கு செஞ்சாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அது தேவையில்லாத விஷயம்னு சொல்கிறேன். சரிங்களா? சரி, அந்த 7 பேர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எதுக்காக அந்த 7 பேருக்கு மட்டும் உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, சோம்பேறிகள். அதாவது எந்த வேலையுமே செய்யவே மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நடக்கிறதுக்கு கூட சோம்பேறி, சாப்பிட்றதுக்கு கூட சோம்பேறி. ஏன்னா அதை எடுத்து எதனா கையில் எடுத்து வாயில் வைக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. வேலைக்கு போகணும் அறவே முடியாது. அப்போ தான் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும், காய்ச்சல் வரும், உடம்பு வலி வரும், மற்ற பல பிரச்சனைகள் என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லிடுவாங்க. அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே உடம்ப வளர்க்குறது, வேலைக்கே போகாமல் ஜாலியாக சுற்றணும், நல்லா சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்படிப்பட்ட சோம்பேறிகளுக்கு நம்ம எப்பயுமே உதவி பண்ணக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அப்படி அவங்களோட சோம்பேறித்தனத்துக்கு நம்ம தான் காரணமாக இருக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம கொடுக்காம இருந்து அவங்களோட சாப்பாட்டுக்கு பசிக்கும்போது எதாவது சாப்பிடணும். அப்போ எதாவது பண்ணினா தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிட முடியுங்கிற ஒரு எண்ணம் வரும். அவங்க என்ன சொல்கிறதுன்னா, சோம்பேறித்தனத்தை நம்மக்கிட்ட காட்டிக்கிட்டு வேறு கஷ்டப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, உடனே நம்ம காசை கொண்டு போய் கொடுத்தோம்னா அதுவே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட சோம்பேறித்தனத்துக்கு நம்ம தான் காரணமாக ஆயிடுவோம். சரிங்களா? அதனால் சோம்பேறிகளுக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணவே பண்ணாதீங்க. கஷ்டப்படுறவங்க யார் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, நம்மளுக்கு தெரியும் கஷ்டப்படுற மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கும் வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். அதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கும் சோம்பேறிகளுக்கு தயவுசெய்து உதவி பண்ணவே பண்ணாதீங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம காரணமாக ஆயிடக்கூடாது. 2வது ஒன்று என்னென்னா, நன்றி கெட்டவர்கள். நன்றி உணர்வே இருக்காது. நம்ம என்ன தான் பண்ணாலும் அவங்கக்கிட்ட நம்ம பண்ணின விஷயங்கள் ஞாபகமே இருக்காது. அவங்களுக்கு எப்போ நம்மளை பற்றி ஞாபகம் வரும் அப்படின்னா, அவங்களுக்கு அடுத்து ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும்போது நம்மளை பற்றி நினைப்பாங்க. அப்போ வரைக்கும் இப்போ அவங்களோட தேவைகள் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளை அறவே மறந்துடுவாங்க. யாருன்னே தெரியாது, பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க, யாரோ மாதிரி நினச்சிக்குவாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நம்மளை உருகி பேசுவாங்க. நம்மக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னா, எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அப்படியே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க, நல்லா கவனிக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அப்படியே என்ன சொல்கிறதுன்னா, அன்போடு இருக்கிற மாதிரி, அக்கறையோடு இருக்கிற மாதிரி அவங்கள காட்டிக்குவாங்க. நம்மக்கிட்ட நம்ம மேலே உயிருக்கு உயிராக இருக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க, காட்டிக்குவாங்க. அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் உதவி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? அவங்களுக்கு பண்ணாலும் வேஸ்ட்டு தான். சரிங்களா? அவங்களோட தேவைகள், நம்மளோட உழைப்பை அவங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்காத வரைக்குமே அது உங்கள் மேலே தான் தப்பு. சரிங்களா? நன்றி கெட்டவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமே இல்லை. இப்போ 10 ரூபா ஒரு கஷ்டத்தில் 10 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதை வாழ்க்கை முழுவதும் மறக்கக்கூடாது. 10 ரூபா தானே அப்படின்ட்டு போகக்கூடாது. சரிங்களா? அந்த 10 ரூபாயை கொடுத்தனால தான் நான் ஒரு டீ பண்ணால் வாங்கி சாப்பிட்டேன் அந்த நேரத்தில் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும். 10 ரூபா தானே கொடுத்தேன், அதுக்கு என்ன பிரியாணி சாப்பிட்டேன், டீ பண்ணி தானே வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வசதி வந்தோடனே பேசக்கூடிய நிலைமை பேசுவாங்க.
ஒரு சிலர் பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தயவு செய்து வந்து உங்களோட உழைப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்காதீங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, அவங்களுக்கு பண்ணுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, அவங்களோட தேவைகளுக்காக நம்மளோட உழைப்பை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அவங்களுக்கு உங்களோட உழைப்பை நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களுக்கு கொடுத்து அதில் கடைசியில் வந்து நீங்கள் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்கள் தான் வந்து கஷ்டப்படுவீங்க. சரிங்களா? அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து வந்து திமிரு பிடிச்சவங்க, அதாவது எப்போ பார்த்தாலும் திமிராகவே இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதை காதிலே வாங்க மாட்டாங்க. நம்ம நல்லதுக்கு இந்த வேலையை செய்யி இவ்வளோ காசு வரும்னு சொன்னால் அதை காதிலே வாங்க மாட்டாங்க. ஏன்னா நீ சொல்லி நான் செய்யணுமா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. திமிராகவே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நான் தான் கெத்து, நான் சொல்கிறத நீ கேட்கணும், நம்ம சொல்கிறத காதிலே வாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தயவு செய்து நீங்கள் உதவி பண்ணாதீங்க. சரிங்களா? எந்த ஒரு உதவியுமே பண்ணாதீங்க. நம்ம இப்போ என்ன சொல்கிறேன்னா, திமிரு பிடிச்சவங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத காதில் வாங்கணும். நான் எதுக்கு சொல்கிறாங்க, அதில் ஏதாவது காரணம் இருக்கா, நல்லதுக்கு சொல்கிறாங்களா கெட்டதுக்கு சொல்கிறாங்களா புரிஞ்சுக்கணும். நம்மளை பேசவே விடாமல் அவங்க பேச்சு தான் பெருசாக நினச்சி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ணாதீங்க. சரிங்களா? அது பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அடுத்து தெரிஞ்சே தப்பு பண்ணுறவங்க. சரிங்களா? இப்போ தப்புன்னு இப்போ தெரியாமல் பண்ணிட்டா அவங்கள வந்து நம்ம மன்னிச்சிடலாம். ஏதாவது ஒரு தப்பு வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நம்ம மன்னிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. இப்போ தெரிஞ்சே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து சாப்பாட்டுக்கு அரிசியே இல்லை, சாப்பிடக்கூட வழி இல்லை, அப்படிங்கும்போது போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற வேறு ஏதாவது பொருளை கொண்டு போய் அடகு வச்சு வாங்கி சாப்பிட்றது. தெரிஞ்சு தப்பு பண்ணுறாங்க, அதாவது தெரியாமல் ஏதாவது பண்ணுறாங்க, திருடிட்டாங்க அப்படின்னா அது வந்து தெரிஞ்சு பண்ணுற விஷயம். இது அவங்க தெரிஞ்சுன்னா தப்பாக போயிடும். அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நம்ம தேவையானதை வாங்கிக்கலாம், இல்லாட்டி எனக்கு இவ்வளோ காசு தேவை நீ கொடுன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு கேட்குறவங்க வேறு. ஆனால் தெரியாமல் அவங்ககிட்ட இருந்து இந்த எப்படியாவது நம்ம வாங்கணும், அதை வந்து கேட்கும்போது பார்த்துக்கலாம், ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே வந்து திருட்டுத்தனம் பண்ணுறது. வீட்டில் அதாவது நம்பிக்கையோடு நம்ம வச்சுருக்கோம், ஆனால் நம்மளோட நம்பிக்கைக்கு எதிர்மாறு அவங்க தேவைகளுக்காக நம்மகிட்டயே திருடுறது. அப்படிப்பட்டவங்கள்ட்ட வந்து தயவுசெய்து அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்காதீங்க, கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்கள விட்டு விலகி இருக்கிறது நல்லது. உங்களை விட்டு அவங்கள விலக்கி வைங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அவங்களுக்கு உதவி பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன சொல்கிறது, நீங்கள் உழைச்சி வச்சா அவங்களுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்கள விலைக்கு தனியாக விட்டுருங்க, உங்கள் கூட வச்சுக்காதீங்க. சரிங்களா? உங்களுக்கு இழுத்து வச்சுக்காதீங்க உங்கள் கூட, அதுதான் ரொம்ப நல்லது. கற்றுக்க நினைக்காதவங்க, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்க நினைக்காதவங்க யார் அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு தொழில் கற்றுக் கொடுக்குறோம், இந்த தொழில் இப்படி பண்ணு, இதில் இப்படி பண்ணினா இதில் வந்து வருமானம் வரும், நீ அசல் போக லாபத்தை வந்து நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு தொழில் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து கற்றுக்க நினைக்கணும். நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா, எனக்கு இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகுது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்றுக்கிறவங்கிற ஆர்வமே இல்லாதவங்களுக்கு, அதாவது ஜாலியாக எங்கிட்டாவது ஈஸியாக காசு கிடைக்கணும், அதை வச்சு நம்ம ஜாலியாக சுற்றணும், நல்லா சாப்பிட்ணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, எதையுமே கற்றுக்கணும்னு நினைக்காதவங்க அவங்களுக்கு வந்து தயவு செய்து எந்த ஒரு உதவியுமே பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களோட உழைப்பை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. கற்றுக்க நினைக்கல அப்படின்னா விட்டுருங்க. அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க, அவங்க எப்படி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்களோ அப்படி எப்படியோ சாப்பிட்டு போட்டோம், அவங்களுக்காக நீங்கள் வந்து உங்கள் உழைப்பை கொடுக்காதீங்க. சரிங்களா? அடுத்து வந்து தந்திரவாதிகள்னால் என்னன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். தந்திரவாதிகள் அதாவது அவங்களோட தேவைகளுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறது. என்னன்னா அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ வந்து நம்மக்கிட்ட ஏதாவது தேவைகள், அவங்களோட தேவைகள் காசோ பணமோ இல்லை ஏதாவது பொருளோ தேவைப்படுதுன்னா அப்போ தான் அவங்களுக்கு உடம்பு வலியும். அதாவது நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளோட பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட நடிக்கிறது. எப்படி நடித்தா அவங்களுக்கு வந்து எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறது, அதாவது ரொம்ப முடியாத மாதிரி அவங்களுக்கு வேறு வழியே இல்லாத மாதிரி அதாவது நம்மளை வந்து பெருமையாக, நீ இல்லைன்னா நான் இல்லை, ஒன்றை விட்டால் எனக்கு யார் இருக்கா, நீ கொடுத்தா தான் நான் முன்னேறி வர முடியும், நான் என் பிள்ளைங்க சாப்பிட முடியும், நான் சாப்பிட முடியும், நீ தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பெருமையாக பேச அவங்களுக்கு என்னாலும் சரி நம்மளை பெருமையாக பேசுகிறாங்க, நம்மளை விட்டு அவங்களுக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையில் இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அவங்க தந்திரவாதிகள். உங்ககிட்ட எப்படி பேசினா எப்படி வாங்கலாம் அப்படின்னு தந்திரமாக யோசித்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? அதனால இப்படிப்பட்டவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து விலகி இருக்கிறது தாங்க நல்லது. சரிங்களா? அவங்களுக்கு எப்பயுமே உங்கள் மேலே மதிப்பு மரியாதை இருக்கவே இருக்காது. உங்களை வந்து அவங்க வந்து அவங்களோட தேவைகளுக்காக மட்டும்தான் தேடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களோட பலவீனத்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து நீங்கள் யார் எப்படி ஆக்டிங் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் வந்து விழுந்துடாதீங்க. எமோஷ்னல் பிளாக்மெயில், சிம்பதியை க்ரியேட் பண்ணி அவங்க வந்து தேவைகளை நிறைவேற்றிக்க பார்க்குறாங்க. அது அப்படிங்கிறத உண்மை. அதனால நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து மதிக்க மாட்டாங்க நம்மளை. இப்போ வந்து கஷ்டப்படும் போது நம்ம வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து என்னன்னா அவங்க கொஞ்சம் வசதி ஆனதுக்கப்புறம் அவங்களோட தேவைகளை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்தது யாவும் இருக்காது. நீ யாரோ அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. மதிக்காதவர்கள், அதாவது நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. நம்மளை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தவே மதிக்க மாட்டாங்க. அவங்களோட தேவைகள் நிறைவேறிச்சு அப்படின்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட தேவைகளுக்காக நம்மளை விழுந்து கவனிப்பாங்க. தேவைகள் இருக்குது, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து பார்த்து கவனிப்பாங்க. இந்த சாப்பிடு, அதை குடி, இதை குடி, அப்படி பண்ணி இப்படி பண்ணி, இங்கே உட்காரு அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கவனிப்பாங்க. அவங்களோட தேவைகள் முடிஞ்சிச்சுன்னா நீ யாரோ நான் யாரோ, நீ இது கொடுத்து தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க. நம்ம கொடுத்து தான் அவங்க சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் வந்து அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து அந்த நினைப்பு இருக்காது, அந்த நன்றி உணர்வு இருக்காது. மதிக்கவே மாட்டாங்க. நான் உழைச்சி நான் சம்பாரித்து நான் சாப்பிட்டேன், நான் கஷ்டப்பட்டனால தான் இப்படி இருக்கேன், நீ கொடுத்தனாலே நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளோட உதவி எப்பயுமே கொடுக்கவே கூடாது. நம்மளோட உழைப்பை கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது யதார்த்தமாக நம்ம பண்ணுறது தான். கஷ்டப்படுறாங்க நம்ம சொந்தக்காரவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ரிலேஷன், நம்ம முன்னாடி கஷ்டப்பட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த இறக்க குணம் உள்ளவங்களுக்கு அவங்களால ஏற்றுக்க முடியாது. சரி, நம்மக்கிட்ட காசு இருக்குது, நம்மக்கிட்ட நம்ம ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கலாம், நம்ம அரிசி வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டி பணமாக கொடுக்கலாம், அவங்க தேவையானதை வாங்கிக்கிட்டோம், கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த தேவைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுகளுக்கு பண்ணவே கூடாது. சரிங்களா? உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு, ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, எந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு உதவியுமே கிடைக்காதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுல அதாவது எந்த தப்புமே இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் உதவி பண்ணணும். சரிங்களா? ஆதரவற்றவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம். சரிங்களா? அவங்களோட சந்தோஷங்களை அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். ஒரு நேரம் சாப்பாடு வயிறார போட்டோம்னாலும் அவங்களோட வாழ்த்து, அந்த நன்றி உணர்வு, அவங்க நன்றி உணர்வோடு இருப்பாங்க நம்ம ஒரு நேரம் சாப்பாடு போட்டால் கூட. ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த சுயநலவாதிகள்கிட்ட தயவு செய்து அவங்களுக்காக நீங்கள் உங்கள் உழைப்பை கொடுக்காதீங்க. உதவி பண்ணுறேங்கிற பேரில் அவங்கள எதையுமே கற்றுக்க விடாமல் பண்ணாதீங்க. அவங்களோட முன்னேற்றத்துக்கு நம்ம தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட முன்னேற்றத்துக்கு அவங்க முயற்சி எடுத்து அதை முன்னேறுவாங்க. நம்ம இப்படி அவங்கள வந்து முன்னேற விடாமல் எல்லா உதவியும் நம்மளே பண்ணோம் அப்படின்னா அவங்க முன்னேறவே மாட்டாங்க. சோம்பேறிகளாக தான் இருப்பாங்க. எதையுமே கற்றுக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்து அவங்க பெரிய ஆகி திமிரை மட்டும்தான் காட்டுவாங்க. சரிங்களா? யாரையும் மதிக்க மாட்டாங்க. எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கௌரவத்தை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்படிப்பட்டவங்களுக்கு தயவு செய்து கொடுக்கறத இனிமேல், இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாலும் சரி, இனிமேல் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு சிலரை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா? தெரிஞ்சும் தப்பு பண்ணுறவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற லைவ் போட்டுருக்கு, எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.